நான் திராவிட மாடல் அரசை நடத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முன்மாதிரியான மாநிலம் தமிழகம் என்ற பெருமையையும் புகழையும் தேடி கொடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தம் நான் சந்திக்க வந்தேன். நேற்றிலிருந்து மண்டல வாரியாக செயல்வீரர்கள் கூட்டம் போடுவதை பற்றி நான் சொன்னேன். திருச்சி மாநாட்டை சிறப்பாக நாங்கள் நடத்த திட்டமிடுகிறோம். அதற்காக அனைத்து மாவட்டங்களின் செயல்வீரர்களையும் நான் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நேற்று தான் தொடங்கி வைத்தேன். ஒரு 2000 பேர் கலந்து கொண்டார்கள். 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடந்தது. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை பார்த்துவிட்டுத்தான் உணவருந்தவே போனேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை ஒரு கருத்து விமர்சன கருத்தாக நான் வைத்தது இல்லை, வைக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம் தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே ஆமாம் நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய 61 வருட பொது வாழ்வில் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவன். அதற்கு பிறகு இப்பொழுது 31 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இனி இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடை நிழலில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தகர்க்க வேண்டும், தமிழகத்திலே அதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இமயமலையை கூட அசைத்து விடலாம். ஆனால் திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே இருந்து யாரும் அசைக்க முடியாது என்ற உணர்வு 18 வயதிலே அண்ணாவுக்கு முன்னர் நான் பேசிய அந்த நாளிலிருந்து திராவிட இயக்க கொள்கைகளும் லட்சியங்களும் தான் என்னுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதியோட்டத்தோடு என் இதய துடிப்போடு கலந்த ஒன்றாகும். அதனால்தான் கூட்டணியிலே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் கேபினெட் அமைச்சராக நான் வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு காலம் முடியாது என்று சொன்னவன். அந்த கூட்டணியிலே அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே கையெழுத்து போட்டிருக்கிறோம். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.